2026 புத்தாண்டு ராசி பலன். டைட்டில் ஸ்பான்சர் ஆலயா தி ஹிந்து டிவோஷனல் ஆப். பவர் பை மிஸ்டர் கோல்ட் அண்ட் ஜெயச்சந்திரன் அண்ட் LKS. பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலயா ஆப்பை டவுன்லோட் செய்யவும். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். LKS கோல்ட் ஹவுஸின் 100வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. அதாவது கம்மி இல்லங்க, இப்போ ரொம்ப கம்மி. LKS கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட யதார்த்த ஜோதிடர் செல்வி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட வருகிற 2026 புத்தாண்டு பலன்கள் பத்தி தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? அடுத்ததான் துலாம் ராசி. துலாம் ராசி சனி உச்சமாகக்கூடிய ராசி. அதனால இந்த வருஷம் இல்லை, எந்த வருஷமும் எக்ஸசைஸ் பண்றது ரொம்ப நல்லது, பெரிய பலத்தை கொடுக்கும். எப்பயுமே துலா ராசி எக்ஸசைஸ் பண்ணவே நல்லாயிடும். வாராகி, சூலினி, பிரித்திங்கரா, நரசிம்மர், இப்படி உக்கர தெய்வ வழிபாடு தான் துலாத்துக்கு ரொம்ப நல்லது இருக்கும். துலா ராசிக்காரர்களுக்கு 6ல் சனி 2027 வரைக்கும் இருக்க போறார். கம்பீரமா இருங்க, பெரிய ஏற்றம். சனி இந்த 6ஆம் இடத்துல இருக்கிறதெல்லாம் 3, 6 இதெல்லாம் இருக்கிறது அல்டிமேட்டா வேலை செய்யும். சத்ரு ஜெயம் ஏற்படும், பெரிய சாதனைகள் செய்வார்கள், புது தொழில் தொடங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும், தொழிலில் இருந்த மனக்கசப்பு தீரும், வியாபாரத்தில் அனுகூலங்கள் காணப்படும், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு நீங்க நினைச்சுதான் நடக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆளை தேடின்னு தான் கிடைக்கும், அதெல்லாம் அவங்களே போடுவாங்க. சாதாரண தொழிலில் இருந்த துளாராசிக்காரர்கள் பெரும் தொழிலதிபர்கள் ஆவார்கள். அதே போல இவர்களுக்கே குருபலம் இந்த ஜூன் மாசம் வரைக்கும் இருந்தாலும், ஜூன் மாசத்துக்கு பிறகு குருவானவர் இவங்களுக்கு 10ஆம் இடத்தில் வந்தாலும் 2ஆம் இடத்தையும் குரு பார்வையிடுவதனால் இவங்களுக்கு லைஃப் லாங்கா 2027 வரைக்கும் சுபகாரியத்தில் கெடுதல்கள் இருக்க, தனம் ஏற்படும், குடும்பம் ஏற்படும், குடும்பத்தில் நல்லது ஏற்படும், அனுகூலம் ஏற்படும். அதே சமயம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய தேகாரைக்கும் அதீத கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். புதன்கிழமை சாப்பாடு வாங்கி கொடுப்பது, ஏழை எளியோர்களுக்கு மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்கு உள்ள சாப்பாடு, எலுமிச்சப்பழ ஊறுகாய் இல்லை எலுமிச்சப்பழ ஜூஸ் வாங்கி கொடுப்பது, புதன்கிழமையில் பசுமாடுகளுக்கு உணவளிப்பதெல்லாம் துளாராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டக்கூடிய கஷ்டங்களிலிருந்து நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். துளாராசிக்காரர்களுக்கு ஜாயின்ட் பெயின்ஸ், அலர்ஜி, மன அழுத்தம் தான் வரும். இந்த மன அழுத்தம் வர்றவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்றது, உங்க கேஸ்ட்ரோஎன்டாலஜிஸ்ட் டாக்டரை போய் பார்த்துருங்க. வயிறு சரியான மன அழுத்தம் வரவே வராது. வயிறு சரியில்லாதவர்களுக்கு நீங்க என்னதான் மாத்திரை மருந்து எடுத்தாலும் அந்த மன அழுத்தம் போவாது. திருப்பி திருப்பி அதிலேயே உழண்டுக்குனே இருப்பீங்க. மன அழுத்தம் என்றாலே வயிறு தான் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது விசேஷமான பலனை தரும். மேலும் துளாராசிக்காரர்களுக்கு தனிப்பட்ட முறையில் நான் சொல்வது, இந்த சனியானவர் 6ஆம் இடத்தில் கம்பீரமாக வீட்டிருக்கிறார். 2027 எண்டு வரைக்கும் இருக்கிறார். நிறைய நல்லது உங்களுக்கு நடக்க போகுது. அதற்கேற்றவாறு பிடித்து கொள்ளுங்கள். நரசிம்மர் கவசத்தை விடாமல் பேசிக்கொள்ளுங்கள். நரசிம்மர் கவசத்தை விடாமல் சொல்ல 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 அற்புதமான பலம், அற்புதமான சந்தோஷம், அற்புதமான ஏற்றம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். ஏதாவது ஒரு மாற்றங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். 5ல் ராகு, 11ல் கேது. அதனால தெய்வீக காரியங்கள் நன்று தந்தாலும் பூர்வ புண்ணிய தோஷம் இருப்பதனால் அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடலை படித்து கொண்டே இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்கள் குடும்பத்தில் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். ரொம்ப நன்றி சார், இவ்வளவு நேரம் எங்களுக்கு எல்லாத்துக்கும் பொறுமையா பதில் சொன்னதுக்கு. ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை 2026ஆம் ஆண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு அருமையாக ஆங்கர் செய்த அமிர்தா மேடத்திற்கும் மற்றும் இத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.
பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலயா ஆப்பை டவுன்லோட் செய்யவும். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். LKS கோல்ட் ஹவுஸின் 100வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. அதாவது கம்மி இல்லங்க, இப்போ ரொம்ப கம்மி. LKS கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.